அனைவருக்கும் வணக்கம். இன்று நாள் 5 5வது நாள் என்ன பணியாரம் தெரியுங்களா? முட்டை பணியாரம் தாங்க. இன்றைக்கி 5வது நாள் இல்லை, கொஞ்சம் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக அந்த முட்டை பணியாரத்துலேயே கொஞ்சம் பூர்ணம் வச்சு செய்யலான்னு ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துட்ருக்கேன். அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சமாக வெறும் மிளகாய் பொடி, அதோட கொஞ்சமாக ஆச்சி கோழி இறைச்சி மசாலா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நான் இதில் உப்பு சேர்க்கலைங்க, உருளைக்கிழங்குலேயே உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். எனக்கு அந்த அளவே சரியாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேற்கொண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இதை இப்போ நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா பணியார குழியில் வைக்கிறதுக்காக குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்துக்கலாம். என்னுடைய பணியார சட்டியோட குழி ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்ருக்கேன். உங்களுடைய பணியார சட்டியோட குழி எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை பெருசாகவும் சின்னதாகவும் எடுத்துக்கோங்க. மன்னிச்சிடுங்க, இடையில என் வாய் கொளருது, அதனால தான் எனக்கு கொளறி வருது. எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ முட்டைகளில் உடச்சி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாங்க. எனக்கு இதுக்கு மொத்தமாக 6 முட்டைகள் தேவைப்பட்டுச்சு. இந்த 6 முட்டைகளையும் இப்போ உடச்சி எடுத்துக்கலாமா? இப்போது இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் மிளகையும் கல்லுப்பையும் சேர்த்து இடித்து பொடியாக எடுத்துக்கினேங்க. உப்பு போடலன்னு நினைக்காதீங்க, மிளகோடவே நான் கல்லுப்பு சேர்த்து நுணுக்கிக்கிட்டேன். இதோட மறுபடியும் குழம்பு பொடியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முட்டை சும்மாவே நல்லா புஸ்ஸுன்னு தான் வரும், இந்த மாதிரி கலக்கும் போது இன்னும் நல்லா புஸ்ஸுன்னு வருங்க. பணியாரமும் நல்லா புஸ்ஸுன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சு சூடுபடுத்திடலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது பணியாரம் ஊற்றலாமா? நான் கொஞ்சமாக தாங்க ஊற்றினேன். தலைவர் படன்னு மேலே வந்துட்டார். எங்கே மொத்தமாக வெந்துடுமோன்ற பயத்தில் நான் எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ மொத்தமாக எல்லாத்துலேயும் ஊற்றி சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குல்லங்க, கண்ணுக்கு விருந்தாக இருக்குது. எனக்குமே அப்படி தாங்க இருந்தது. இதனுடைய சுவையும் ரொம்ப அருமையாக இருந்தது. நானும் முதல் முறை தாங்க இதை முயற்சி பண்ணுறேன். எப்படி வருமோன்னு பயந்துட்டே செஞ்சேன், ஆனால் நிஜமாவே சுவை ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. எப்போவுமே பணியாரம் செஞ்சிங்கனாவே தீயை கொஞ்சம் குறைவான அளவில் வச்சே செய்யுங்க, அப்போ தாங்க நல்லா வெந்து வரும், இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கும் போதே எனக்கு சாப்பிட்ணுமே அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குல்ல, புசுன்னு வண்டு மாதிரி ரொம்ப சுவையாகவும் இருந்ததுங்க. நீங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு, உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் இதை செஞ்சு உடனே காலி ஆகிடுச்சு. எல்லோரும் திரும்ப கேட்டாங்க. பூரணம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இது 2வது முறை செஞ்சதுங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தமிழும் சுவையும் பரவட்டும்.